ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 62:5, என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். தாவீதின் வார்த்தைகள் இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். தாவீது யாரை பார்த்து சொல்லல, தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொல்கிறார். என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது என் தேவனாலே வரும் என்று சொல்லி. ஏன் அவர் அந்த வார்த்தையை சொல்கிறார் சொன்னா, இன்னைக்கு நம்மளுடைய ஆத்மாவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு தருவார் என்று சொல்லி நாம் விசுவாசித்தால், நம்மளுடைய ஆத்மாவின் விசுவாசம் நிச்சயமாகவே நமக்கு பதிலை கொண்டு வரும். நம்மளுடைய உள்ளான மனிதர்ல, நம்ம ஆவி ஆத்மால நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, அவருடைய வசனத்தை விசுவாசித்து, அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு, ஆண்டவர்கிட்ட நான் கேட்டது என் தேவனாகிய இன்னைக்கு எனக்கு வரும் என்று சொல்லி விசுவாசித்தால், நிச்சயமாகவே நீங்கள் எதை விசுவாசிங்களோ அதை, நீங்க நம்பின காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதுதான் அவர் சொல்றாரு, என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திருவர். யாரையும் அவர் சொல்ல, தன்னுடைய ஆத்மாவை நோக்கி சொல்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, எத்தனையோ விதமான கலக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள், வேதனைகள் உங்க ஆத்மாவில் கட்டப்பட்டு இருக்கலாம். ஆனா நீங்க அதை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு நீங்க சொல்லுங்க, என் ஆத்மாவே நீ இயேசு கிறிஸ்துவை நம்பி இரு, இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்பின காரியத்துல பதில் தருவார் என்று நீங்க உங்க ஆத்மா கிட்ட நீங்க சொல்லும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க வார்த்தையை கேட்கிறார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். நீங்க எந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னைக்கு அது உங்களுக்கு வரும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.